أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பான சகோதரர்களே, அதாவது ஸ்ரீலங்கா தவி ஜமாத்துக்கும் அதே போன்று பொதுவாக ஸ்ரீலங்கா தவி ஜமாத்தை பொறுத்த மட்டும் மார்க்க ரீதியாக நாங்கள் பல்வேறு பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்க ரீதியான பிரச்சாரங்களின் போது நம்முடைய ஜமாத்திற்கும் பிற அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் அல்லது பிற சகோதரர்களுக்கும் மத்தியில் அவ்வப்போது கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவது இயல்பு. அந்த கருத்து வேறுபாடுகளை சில நல்லுபதேசங்கள் ஊடாகவும் அல்ல அழகிய கலந்துரையாடல்கள் ஊடாகவும் தேவைப்படுகிற போது அழகான விதத்தில் விவாத களங்கள் ஊடாகவும் அந்த முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மார்க்கமும் சொல்வதனால் அந்த நிலைப்பாட்டை நம்முடைய ஜமாத்தும் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு கருத்து முரண்பாட்டை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு விவாத ஒப்பந்த களத்திலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த ஒப்பந்த களத்துக்கு போவதற்கு முன்னாடி நம்முடைய அமைப்பு சார்பாக நாம் யார் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தை செய்து கொண்டால் நல்லா இருக்கும். ஹிஷாம், ஸ்ரீலங்கா தவி ஜமாத்துடைய செயலா. நான் முகமது ஃபர்சான், ஸ்ரீலங்கா தவி ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கேன். நான் கபீர், ஸ்ரீலங்கா தவி ஜமாத்தினுடைய துணை செயலாளர். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கணும். நாங்கள் நேரடியாக இப்போ இன்ஷா அல்லாஹ் விவாத ஒப்பந்தத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நுழைஞ்சிருக்கோம். இதில் லைவ் கொடுத்துருக்கீங்க போல், அதில் சம்மந்தமாக நிலைப்பாடு என்ன எங்களுக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, சொன்னீங்கன்னா பண்ணலாம். இல்லை கொடுக்காம இருந்தால் நல்லா நினைக்கிறேன். இது பிரயோஜனம் இல்லை நினைக்கிறோம். நாங்கள் வீடியோ பண்ணுறீங்க தானே? எதுவும் இருக்கும்டா, வீடியோவில் இருந்து இது பண்ணிக்கலாம் தான். உங்கள்கிட்ட மாடல் எதுவும் இருக்குதா? ஒப்பந்த போடுறதுக்குரிய மாடல்ஸ் எதுவும் என்ன சார்? எங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட எதுவும் இருந்தால் அதை வச்சு இது பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி சரி சரி அந்த மாடலில் போனால் சரி இல்லையா? அதில் திருத்தங்கள் இருந்தால் நாங்கள் எங்கள்கிட்ட சைடில் சொல்லிட்டு போவோம். இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கொள்ளாம்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தி இந்த விவாத ஒப்பந்தம் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் ஒரு தகவல் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு தகவல் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு இருக்குது. என்ன பதிவுன்னு சொன்னால், இந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு எழுத்தில் எங்களோட ஒஃபிஷியல் பேஜில் நாங்கள் தகவல் சொன்னோம். அது போக யூகேலிருந்து சக்கிச்சானா என்று சொல்லி ஒருத்தர் பொறுப்பெடுத்ததுனால தான் இந்த ஒப்பந்தம் நடக்குது, விவாதம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு கருத்து போகுது. அதுக்கும் ஜமாத்துக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவர் நம்முடைய ஆதரவாளரோ அல்லது நம்முடைய உறுப்பினராக கூட இருக்கலாம். ஆனால் நம்மள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி அவர் எந்த வீடியோவும் பதிவு பண்ணல. ஜமாத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் ஜமாத் ரீதியாக இயங்கக்கூடிய ஆட்கள் எதாக இருந்தாலும் ஒஃபிஷியலாக நாங்கள் அறிவிச்சிட்டோம்னு சொன்னால் கொடுத்த வாக்கை நாங்கள் கடைசி வரையும் காப்பாற்றுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பொறுப்பெடுத்ததுனால தான் இந்த ஒப்பந்தம் நடக்குதுன்ற அந்த கருத்தில் நாங்கள் உடன்பாடு இல்லை. ஒஃபிஷியல் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அது ஒஃபிஷியல் மாதிரி தான் தகவல் பதிவாயிட்டு இருந்துச்சு. நீங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், ஜமாத் ரீதியாக ஒரு கருத்து போகும்னு சொன்னால் அது ஜமாத் ரீதியாக நாங்கள் ஒஃபிஷியலாக நம்ம வெப்சைட்லேயோ அல்லது நம்ம ஒஃபிஷியல் பேஜ்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது மெயில் வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அறிவிச்சிட்டோம்னு அதில் நாங்கள் இன்னொருத்தரைங்களை பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜமாத்தை இன்னொரு ஆள் பொறுப்பெடுக்கணும்ன்ற நிலையில் நாங்கள் கிடையாது. நாங்கள் எதை வாக்கு கொடுக்குறோமோ அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இருப்போம். அதனால் அவருடைய வீடியோவால் தான், அவர் பொறுப்பெடுத்ததுனால தான் நாங்கள் வரணும்ன்றது இல்லை. உங்களை பொறுப்பெடுத்ததாக யூனுஸ் உஸ்மான் யாரோ சொல்லியிருந்தா அது எங்களுக்கு மேட்டர் கிடையாது. அது உங்களை சம்பந்தப்பட்ட விஷயமே. டீலிங் உங்களோட தான் வச்சுக்கொள்ள போகிறோம்ன்ற தகவலையும் பதிவு பண்ணிக்கோ. பேசுங்க.
மாதிரி ஹசான் பிரதர் அவரும் வந்து விவாதத்தை வந்து தனியாக கொண்டு தனியாக பேசுவேன். விவாதத்தில் இன்ஷால்லா நான் தனியாக தான் பேசுவேன், ஒப்பந்தத்தில் இன்ஷால்லா நான் தனியாக தான் பேசுவேன். மோட சார்பில் வந்து ஒத்தரை வேணும்னு சொன்னால் ஒத்தரை வந்து நீங்கள் ஒப்பந்தத்துக்கு ஒத்தரை பேச வேண்டிய ஒரு வேண்டுகோள் இருக்குது. ரெண்டாவது வந்து பொதுவாக விவாதத்தினால நடுவர் வைக்கிறோம். இருந்தால் இல்லை நாங்கள் கொஞ்சம் அதாவது இப்போ டைம் வந்து குறித்து அதை மீறி போகிற நேரம் அல்லது வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் விவாதத்தில் நடுவர் இருக்கிறேன். ஒப்பந்தத்துக்கும் நடுவருக்கு சால் நல்லம் என்று ஏதோ ஒரு கருத்து சொல்லலாம். இன்னும் ஒரு மூன்றாவது விஷயம், அதாவது 10 மணி ஸ்டார்ட் தானே நாளைக்கு விஷால எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஆரம்பிக்கிற ஒரு நேரம் இருக்குது, முடிகிற ஒரு நேரம் இருக்குது. இதுதானே விவாதத்துக்கு நாங்கள் அப்படி வைக்கிறோம், ஆரம்பிக்கிற டைம் முடிகிற டைம். இதுக்கும் ஒரு நாங்கள் ஆரம்பிக்கிற டைம் நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க. இப்போ நாங்கள் முடிகிற ஒரு டைமை நாங்கள் ஒரு பேசி ஆரம்பத்திலே தீர்மானித்தால் அது எந்த நேரம்னாலும் பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு செய்யலை. நாங்கள் செய்யலாம், நாளைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் தனியாக பேசுகிறதா சொல்லியிருக்கீங்க. அது வந்து உங்களோட விருப்பம், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் 10 பேர் கேட்டிருந்தாலும் நாங்கள் பெர்மிஷன் தரத்தான் போகிறோம், அதில் எங்களுக்கு எந்த ஒப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் நான் எங்களுக்கு இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கிறோம். தனியாக பேசுறது இல்லாமல் ஜமாத் ரீதியாக 2-3 பேர் பேசுறது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால நாங்கள் பேசும்போது ஒருத்தர் பேசுவோம், ஆனால் 4 பேருமே பேசக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அந்த கோரிக்கை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, எங்களுக்கு அது ஆரோக்கியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ஒரு விஷயம். இது ஒன்று. அடுத்தது வந்து நடுவர், அது ஒப்பந்தத்தை சொல்றீங்களா விவாதத்தை சொல்றீங்களா? இல்ல அது இதுல பிராக்டிகலி அதாவது பிரயோஜனமான ஒரு ரீசன் இருக்கும்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். இல்லாம ஒரு விஷயம் ஒன்று தேவையில்லை. நாங்க ஃப்ரெண்ட்லியா பேச போறோம். இதுல நடுவர் வந்து யார நடுவரா வச்சாலும் நாங்க ஒரு ஆளை வச்சா அது எங்கட சார்புன்னு நீங்க சொல்ல போறீங்க, உங்களோட ஒரு ஆளை கொண்டு வச்சா நாங்க சொல்ல போறோம் இது உங்களோட சார்பானால் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசினா சொல்ல போறோம். அதனால நாங்க அல்லாஹ்க்கு பயந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இதை கொண்டு போவோம். இதுல எந்த இஷ்யூவும் இல்ல. ஒப்பந்தத்துக்கு கூட நாங்க நடுவர் வைக்கல, விவாதத்துக்கு கூட நடுவர் வைக்கல, நேர கண்காணிப்பாளர் தான் வைக்க போறோம். நடுவர் வந்து நீங்க இப்படித்தான் இருக்கணும் ரூல்ஸ் போடக்கூடிய விதத்தில் இருக்க மாட்டாரு. அவர் வந்து அந்த டைம் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய விதத்துல பெல் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தான் அவர் செய்வாரு. மக்கள் வந்து நடுவராக இருந்து மக்கள் தீர்ப்பெடுத்துக் கொள்ளட்டும். அந்த நடுவர் இல்ல நேர கண்காணி, நாங்க இதுக்கு முந்தைய விவாதம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நேர கண்காணிப்பாளர் வந்து நாங்க வைப்போம். அதுக்கு வந்து நடுவர் 2 பேர் வைக்க தேவையில்ல, நேர கண்காணிப்பாளர் அடிப்படையில் அதை கொண்டு போவாங்க. இது ஒண்ணு. வேற முடிகிற நேரம் இது சாத்தியமா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணலாம். இப்ப விவாதத்தை பொறுத்த மட்டும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட், உதாரணத்துக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட்னா 10 நிமிஷம் நீங்க பேசணும், அடுத்த 10 நிமிஷம் நாங்க 20 நிமிஷம் பேசி முதல் அமர்வு இத்தனை மணிக்கு முடியும், 2வது அமர்வு இத்தனை மணிக்கு முடியும்னு ஒரு டேட் டைம் பிக்ஸ் பண்ணுவோம். இங்க வந்து நாங்க அப்படி எதுவும் பிக்ஸ் பண்ணல. இது வந்து நீங்க 10 நிமிஷம் பேசுனதுக்கு பிறகுதான் நாங்க பேசணும்ன்றது இல்ல. நீங்க ஒரு 10 செகண்ட் பேசுவீங்க, நாங்க 7 செகண்ட் பேசுவோம். நீங்க 1 நிமிஷம் பேசுவீங்க, நான் 2 நிமிஷம் பேசுவோம். எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல, ஒப்பந்தத்தை பொறுத்த மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகலாம். எந்த அளவுக்கு குயிக்கா முடிக்கலாமோ அந்த அளவுக்கு குயிக்கா முடிச்சு போகலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உடன்பாடுகள் நிறைய இருக்கும்னு சொன்னால் எந்த இஷ்யூவும் இல்ல. 10-20 நிமிஷத்துல கூட முடிச்சுட்டு போயிடலாம். அது உங்க கையிலயும் எங்க கையில தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்றது எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தானே. 10 மணிக்கு நீங்க வரலாம், எங்களுக்கும் வரலாம். முடிக்கிறது 12 மணின்னு முடியாட்டி என்ன செய்வீங்க? 12 மணி ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லி போவீங்களா? முடியாட்டி இன்னும் டைம் எடுக்க தானே வேணும். அதான் நான் சொல்றேன். அதுல முடியாட்டி அப்ப பிக்ஸ் பண்றதுல அர்த்தம் இல்ல தானே. 12 வைக்கிறோம், முடியாட்டி 1 மணின்றீங்க, அதுவும் முடியாட்டி மறு 2 மணின்னு அப்ப எதுக்கு பிக்ஸ் பண்றோம்? ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தா அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருந்தா ஓகே ஏத்துக்கொள்ளலாம். நான் என்ன சொல்றேன்னா பேசுவோம். 12 மணி கூட தேவையில்ல, வேணா ஒன்னு பிக்ஸ் பண்ணலாம். தொழுகைக்கு பாங்க சொன்னோம்னா நிப்பாட்டி தொழுதுட்டு வரலாம்னு சொல்லி ஒரு மேட்டரை பிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சாப்பாடு டைம் வந்து லுகரோடையோ அல்லது இத்தனை மணிக்கு போறது சாப்பாடு இன்டர்வல் ஒன்று எடுப்போம்னு வேணா பிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி, பாங்க சொல்றதோட நிப்பாட்டிடுவோம்.
நிப்பாட்டிட்டு லுஹரை தொழுதுட்டு லஞ்ச் எடுத்துட்டு முடியாவிட்டால் மீதி அடுத்த அமர்வை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட ஆசை என்னன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி முடிக்கணும்ன்றதுதான். எங்களுக்கு இழுத்தடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எவ்வளவு குயிக்கா முடிக்கலாமோ அவ்வளவு குயிக்கா முடிச்சுட்டு போவோம். அதான் நான் சொல்றேன், ரெண்டு பேரும் நிறைய உடன்பாடு இருக்கும்னு சொன்னா கடகடன்னு போறதுதான். அநேகமா முரண்பாடு வர வாய்ப்பில்லை நினைக்கிறேன். எல்லாம் ரெண்டு தரப்பு ஒத்துக்கொண்ட விஷயங்கள் தானே. எது எதெல்லாம் சர்ச்சோ அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்குது. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுதுட்டு இது பண்ணும். முதலாவது வந்து எதுல இருந்து எடுப்போம்? சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல மெயின் சப்ஜெக்டை பேசி முடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் கடகடான்னு போயிட்டு இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விவாத நடைபெறும் இடத்தை பொறுத்த மட்டும் நீங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க ஹெட் ஆபீஸ்ல நடத்துவோம்னு சொல்லி. அது வந்து சாத்தியம் இல்லாம இருக்குது. என்ன காரணம்னு கேட்டா தொழுகை டைம் எல்லாம் நடுவில் வரும். அப்ப தொழுகைக்கு மக்கள் வந்துட்டு போவாங்க. நாங்க கொஞ்சம் முன்ன பின்னானால் கூட எங்கடாலும் நாங்களும் பேசிட்டு இருப்போம். வாங்க சொல்லிட்டேன்னு சொன்னா ஒரே அடியில நிப்பாட்டிட்டு ஒரே அடியில போக வேண்டி வரும். ஒரு அரங்கமா இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு தொழுகையில டைமை பிக்ஸ் பண்ணி இந்த டைமுக்கு முடிச்சு கொள்ளலாம்னு ஒரு நிலை இருக்கிறதுனால பொதுவான ஒரு இடத்த வந்து நாங்க பிக்ஸ் பண்ணுவோம். நாங்க என்ன ஐடியா பண்றோம்னு சொன்னா கொழும்புல ஒரு ஏரியா அரங்கத்தை பார்த்து டிசைட் பண்ணிக்கொள்வோம்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அது சம்பந்தமா உங்களோட கருத்து சொன்னீங்கன்னா ஓகே. அந்த ஓகே அப்படின்னா அதுல எத்தனை பேர் கலந்து கொள்றாங்கன்றதை தீர்மானிச்சோம்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அரங்கத்தை பார்க்கலாம். எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் விவாதத்துக்கு? ஏன்னா எண்ணிக்கையை வச்சுதானே அரங்கத்தை கெப்பாசிட்டியை வச்சு தானே முடிவு. அரங்கம் எடுத்தும் எண்ணிக்கையை பொறுத்து அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யலாம். நீங்க எடுக்க தேவையில்ல. ஒப்பந்தம் ரெண்டு தரப்பும் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. இல்ல உடன்பாடு தானே, அதுல உடன்பாடு பிரச்சனை இல்லை. நீங்க 200 200 500 500 எதுனாலும் பிளெக்சிபிள். ஒரு நாங்க என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா ஒரு 50 பேருக்குள்ள மாதிரி வச்சு நார்மல் ஹவாலோடு பார்த்தா செலவு வந்து குறைவா இருக்கு. 50 பேர் 50 தரப்புக்கு 50 ஒரு தரப்புக்கு 50 நாங்க 50 எக்ஸ்ட்ரா வாலண்டியர்ஸ் வேணும்னா ஒரு 10-15 வேணா சேர்த்துக் கொள்வோம். 50 ஒரு 150 கூட்டினால் 100 இப்ப ஹோல் கொஞ்சம் பெருசு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகும். ஏற்ற மாதிரி ஹோல் தான் தேட வேண்டி வரும். உதாரணமா கொழும்புல இருக்கிற ஹோல்களை கொஞ்சம் பார்த்தேன்னு சொன்னா ஏன்னா நீங்க நான் 50 எதிர்பார்க்கல, அதுக்கு ஒரு 200 அப்படி சொல்லுவீங்க. செஞ்சது நீங்க இப்படித்தானே, அதாவது எனக்கிட்ட நிறைய சவர்கள் வேண்டுகொண்டிருக்கிறாங்க. நாங்களும் வருவோம் விவாதம்னு சொன்னா நாங்களும் வருவோம் ஆசையாகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் எனக்கு கோல் வந்து பார்த்துன்னு சொன்னா 50 கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு 50 என்று சொன்னதால கொஞ்சம் டபுள் ஆக்கி ஒரு 100 ஏன்னா இதுக்கு முந்தி நாங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறோம். 200 250 எல்லாம் விவாதங்களை வச்சிருக்கிறோம். அதுல என்ன நடைமுறை சிக்கலாதுன்னு சொன்னா ஆட்கள் கிரௌட் கூட கூட அந்த சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப அந்த டைமுக்கு டைம் போதாது. அந்த இன்டர்வல் டைம் கேப் எல்லாம் போதாம 1 மணி நேரம் இன்டர்வல் வச்சு 1 மணி நேரம் அசௌகரியத்தை கருத்துல வச்சுதான் நாங்க 50. எங்களுக்கு வந்து சூழ்நிலை இல்லை. நாங்க இதுக்கு முந்தி வச்சிருக்கோம். நடைமுறையில பார்த்தோம் ஒரு 100 பேர் 200 பேர் வரக்குள்ள ரஷ் அதிகமா இருக்குது. அந்த சாப்பாடுல இஷ்யூ பண்ணிக்கொள்ளணும், தொழுகை ஏற்பாடு பண்ணணும். அந்த ஒரு 100 ஓகே தான். மற்றபடி ஓகே 100 இன்ஷா அல்லாஹ். சரி ஓகே 100 ஓகேனா 100 கன்ஃபார்ம் பண்ணி. சரி லாஸ்ட் அரங்க ஏற்பாடு அரங்கம் ஏற்பாடு செய்யறது வந்து இப்ப பிக்சடா இந்த ஹோல் தான் இந்த இப்போ இல்ல இடத்த பார்க்கணும். அது சம்பந்தமா கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு குழு போட்டோம்னு சொன்னா எங்க சார்பா நாங்க 3 பேரை சொல்லிடுவோம். உங்க சார்பா நீங்க ஒரு 3 பேர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் வச்சு அவங்கள வச்சு நீங்க போல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரி எதுவும் பேர்களை நீங்க கடைசி தந்தா கூட ஓகே, அதை லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம் சார். நான் இப்போ தாருனே. ஓகே சொல்லிக்கோங்க. அதாவது ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஹோல் அரேஞ்ச்மெண்ட் இந்த ஹோல் ஓகேன்னு ஃபைனல் பண்றதுக்கு 2 தரப்பும் சேர்ந்து ஃபைனல் பண்ணது நல்லா இருக்கும். வசதியை மட்டும் நாங்கள் பார்க்கணும். எழுதுவாங்க சகோதரர் முன்னாடி கூட நீங்க தந்தாலும் பிரச்சனை இல்லை. யோசிக்க டைமிங் அப்படியா? பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ஏட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஸ்பேஸை வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். விவாத டேட்டை போட்டுக்கலாமா?
இது ஓகே. விவாத டேட் வந்து நாங்க என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா ஜூலை மாசம் 30ஆம் தேதி போடுவோம்னு நினைக்கிறோம். இந்த ரமலான் நடுவில் வர்றதுனால ரமலானுக்கு ப்ரிப்பேர் ஆகிற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வருது. நான் வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வருது. ஜூன் 28 மாதிரி நோன்பு. இது ஹஜ்ஜி பெருநாள் எப்போ வருது? ஹஜ்ஜி பெருநாள் ஜூலை ஆகஸ்ட் ஜூலை 30 ஞாயிற்றுக்கிழமை. மக்கள் வாழ்த்துக்கு வசதியான சனின்றாலும் சொன்னது அவங்களுக்கு ஹாஃப் டே அப்படி. ஓகே ஓகே இல்லையா? விவாத நாள் வந்து எப்படி நாலு எத்தனை நாட்கள் விவாதம் பண்றதுல உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி கருதுறீங்க? நாங்க சொல்றோம் ஓகேன்னா அப்படியே இது பண்ணிட்டு போங்க. நீங்க நாங்க என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா ஒரு நாள் வச்சா போதும்னு நினைக்கிறேன். தனித்தனியா பேசுறது தானே, அதுக்கு மிச்சம் டயர்ட் ஆகிடும் கூடாது. தொடர்ச்சியா 2 நாள் பேசக்கூட டயர்டாக வாய்ப்பு இருக்கு. ஒரு நைட் 9 ஆஃபீஸ் பண்ணி 9 ஆகக்குள்ள இந்த வந்துட்டு போறாங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சிக்கலாம். தூரத்துல இருந்து வந்தா அந்த சிக்கல் வரும். மஹரிப் வரைக்கும் மாதிரி இருக்கும். 6 வரைக்கும் 6 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். அப்ப எவர நேரம் வரும்? அதுல வந்து நான் ஸ்டார்டிங் நாங்கள் போட்டி இருக்கிற சொல்றதுனால நாங்க வந்து இப்ப 9:30 காலையில் ஆரம்பிச்சோம்னு சொன்னா முதல் அமர்வு வந்து மதியம் 12:45 வரைக்கும். அது போல மதியம் 12:45 இருந்து 2:30 வரை காட்டும் பொதுவைக்கும் லஞ்ச் பிரேக் இடையில. எத்தனை மணிலேருந்து? 12:45 இருந்து 2:30 தொழுகை பிளஸ் வந்து பெரிய கவுண்ட் 2 பக்கம் வருவாங்க. அடுத்தது 2:30 இருந்து 5:30 வரை காட்டிலும் அடுத்த 2வது அமர்வு. 5:30 வந்து 5:45 ஆகி அதோட முடிச்சிடும். மஹரிப் வாங்க அல்லது 6 வரைக்கும். 6 வரைக்கும் மஹரிப் வாங்க. அந்த டைம் எத்தனை மணிக்கு வரும்? 6 பொருள் தான் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? நாங்கள் 6 ஆச்சு. நாங்கள் மஸ்ஜித் உண்டல்ல மக்களுக்கு போய் வாங்க அதோட விவாத செலவு கொஞ்சம் அப்படி படிங்க. ஓகேன்னு அப்படியே இவ்வளோ படிக்கிறீங்களா? ஓட்டுக்கு வாசிக்கிறோம். அந்த விவாத செலவை பொறுத்த மட்டும் அதாவது அரங்கம், ஒளி அமைப்பு, தண்ணீர், டைம் பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2வது, விவாத செலவின் முற்பணமாக ஒரு தொகையை விவாத ஒப்பந்தம் செய்து 22 நாட்களுக்குள் இரு தரப்பினரும் அரங்க ஏற்பாட்டு குழுவுக்கு வழங்க வேண்டும். அதாவது 24/4/2017 மாலை 6 மணிக்குள் அரங்க ஏற்பாட்டு குழுவுக்கு இரு தரப்பினரும் தலா ரூபாய் இந்த டைம் எல்லாம் வந்து முந்தி போட்ட இது 22 வந்து அந்த முந்தி போட்ட விவாத டேட்டுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் பண்ற மாதிரி போட்டிருந்தோம். இந்த டேட் டைம் ஒன்று நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க போட்டிருந்தோம். எப்படின்னா விவாத ஒப்பந்தம் முடிஞ்சு இந்தியில இருந்து 22 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட் ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி போட்டிருந்தோம். ஹோல் புக் பண்றதுக்கு 4 இருக்குது. நான் டேட்டை ஹோலா கன்ஃபார்ம் பண்ணி வரணும். அதனால ஒரு டைம் சொன்னீங்கன்னா அதுக்குள்ள மாதிரி 22ஆம் தேதி 22 நாளைக்கு போற நாங்க வச்சிருந்தோம். இந்தியில இருந்து ஒரு குறைஞ்ச 20 நாள் உதாரணத்துக்கு 20 நாளைக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த விவாதங்களோட தரப்புன்னு நீங்க வச்சிருப்பீங்களே 3 பேர், அந்த 3 பேருக்கு 20,000 30,000 ஒரு அமௌண்ட் கையில கொடுத்துருவீங்க. நாங்க எங்க தரப்பு கொடுத்துருவோம். 2 தரப்பும் போய் ஹோலா கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த செலவுகள் இருக்குமே அரங்க செலவு, அந்த இதுக்காக இந்த கடைசி நேரத்தில் எல்லாம் செய்யக்குள்ள வந்து சிக்கலாம், டேட்டுக்கு ஹோல் கிடைக்காது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம். அதுக்காக வேண்டி போட்டு வருது. டைம் நீங்க ஒரு 1 வீக் இருந்தா கூட ஓகே, 2 வீக்ஸ் இருந்தாலும் ஓகே, 3 வீக்ஸ் இருந்தாலும். அதாவது எங்கட அந்த 3 பேரும் அவங்களுக்கு வசதியான டைம் இப்ப எந்த டேட் அது அவங்க இப்ப எங்கட தரப்பு 3 பேர் போட்டுருந்தாங்க. அந்த 2 தரப்புக்காக பேசிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். எப்படிக்கு தானே
இந்த 22 நாள் ஆனா நாங்க டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளவு நாளைக்குள்ள காசு ஒப்படைக்கணும். இப்ப நீ 20 22 சொன்னீங்கன்னா அதை வச்சுக்கொள்வோம். ஏன்னா அவங்களும் வரணுமே வந்து பிரச்சனை கொஞ்சம் கூட வச்சுன்னா அதுக்குள்ள அடுத்த 3வது 20 போட்டுக்கலாம். 20,000 20 நாள் இல்ல நான் சொல்ற நாள் இல்ல முப்பணம் வந்து நாங்க அவங்க பேசிக்கிறோம் எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து 3வது ஏதேனும் காரணம் கூறி விவாதத்திலிருந்து இரு தரப்பில் எந்த தரப்பு பின்வாங்கினாலும் பின்வாங்குவோர் அதற்கான நட்டஈட்டு தொகையை பொறுப்பேற்க வேண்டும். இது எதுக்கு போட்டோன்னு சொன்னா உதாரணமா நான் 2 பேரும் பிக்ஸ் பண்ணி ஒரு ஹோலை புக் பண்ணிட்டோம், 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். திடீர்னு ஒரு தரப்பு பின்வாங்கினு சொன்னா அந்த அட்வான்ஸ் கிடைக்காது, அதனால ஒரு தரப்பு பாதிக்கப்படுவாங்க. அதனால யாரு பின்வாங்குறாங்களோ அவங்க வந்து அந்த நஷ்டஈடு தொகையை வந்து கொடுக்கறது போட்டு வச்சிருக்கோம். நஷ்டஈடு தொகைன்னு அந்த இழந்த தொகை முப்பணமா கொடுத்த அந்த நஷ்டஈடை மட்டும் ஒப்படைச்சா 25 கொடுத்தோம்னா 25 எங்களுக்கு ஒப்படைச்சா நாங்க இது வேணா உங்களுக்கு நாம ஒப்படைக்கலாம். 5வது அரங்க ஏற்பாடு. அது முதலாவது அரங்க ஏற்பாடு செய்வதற்கு இருதரப்பிலும் தலா 3 நபர்களை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்களின் பெயர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னால் ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்படும். அதனால கடைசி எங்களை தரப்பு எப்படி அரங்க ஏற்பாடு செய்வதற்கு இருதரப்பிலும் தலா 3 நபர்களை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்களின் பெயர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னால் ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்படும். நாங்க இப்ப அடிக்கின்றோம் விவாத ஒப்பந்தமே இதாங்க. இதிலே எங்கட தரப்புல யாரு 3 பேர், உங்களோட தரப்புல யாரு 3 பேர் நாங்க போட்டோம்னு சொன்னா இந்த பேர் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கொள்வோம். பேருக்குரியவங்க சைன் வைக்க தேவையில்லை. அடுத்தது இருதரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். ஓகே தானே? ஒரு தரப்பு நாங்க மேலதிகமா என்ன சரி செலவழிப்போம், நீங்க அதுக்கு உங்கள்கிட்ட போய் காசு கேட்டு கேளாது. பொதுவான செலவு எது வருதோ விவாதத்திற்கான அரங்கத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் அரங்க ஏற்பாட்டு குழு செய்வது கடமையாகும். நட்டஈட்டு தொகையை அரங்க ஏற்பாட்டு குழு உரிய தரப்பிற்கு விவாத ஒப்பந்தத்தை முடித்த நாளிலிருந்து 1 வாரத்திற்குள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். பார்வையாளர்கள் அரங்கத்தை பொறுத்து ஒவ்வொரு தரப்பிலும் தலா 100 பேரும் முடிவு செய்யும். தலா 100 நபர்கள் வீதம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டும் வெளியில் செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். 8 தேவர்கள் போயிட்டு வர்றாங்க. அரங்கினுள் செல்போன், ஒளி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். இது பார்வையாளர்கள். அதேனால் தொண்டர்கள் வாலண்டியர்ஸுக்கு முதலாவது அரங்கின் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 10 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். 100 பேர் அவர் கட்டுப்படுத்த 10 போதுமாமா? 10 போட்டிக்கிறோம். அதை எப்படி கூட்டுறதா என்றால் கூட்டிக்கலாம். 100 பேரை கண்ட்ரோல் பண்றது அந்த வாலண்டியர்ஸ் தான் இருக்கணும். எங்களை 100 பேர்னா நாங்க ஒரு 10 வாலண்டியர்ஸ் தான் போடுவோம். போதுமா? 15 போட்டுக்கலாமா? 10 பேர் ஒரு 50 பேருக்கு வந்து 10 டார்கெட் பண்ணோம். 15 பேர் போட்டுக்கணும். 100 50 தானே போட்டிக்கிறீங்க. அந்த ரிசப்ஷனே எல்லாரும் வாட்டர் சப்ளை பண்ணணும். அது பண்ண வேண்டியது. டீ அது கொடுக்கணும். அப்ப 2-3 அதுக்கு கொஞ்சம்
அடுத்தது பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் தண்ணீர் தேநீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். வாலண்டியர்ஸ். மூன்றாவது இருதரப்பின் தொண்டர்கள் தனித்தனியாக செயல்படுவார்கள். அந்த சைடுக்கு உங்களோட சைடு எங்கட வாலண்டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, எங்கட சைடு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. அவங்களோட சைடு அவங்க முறைப்பாடு இருந்துச்சுன்னா தலைவருக்கு தலைவர் வழியா அறிவிச்சா சரி. வாலண்டியர்ஸுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க தானே, அந்த தலைவருக்கு அணிவிச்சு தரப்புக்கு அறிவிச்சோம்னா சரி. அடுத்தது தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், தொண்டர்கள், கண்காணிப்பாளர் ஆகியோர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாவார்கள். சமயத்துக்கு ஒப்பந்தத்துல சாப்பாடு மாதிரி போனா ஏதாவது கலந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சிக்க வந்து அது எங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. அது அடுத்தது வீடியோ. அதுல முதலாவது இருதரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக் கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போதும் தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். வீடியோல ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இருதரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். மாற்றிக்கொள்ளணும். உடனே செய்யறதுக்கு சாத்தியம் இருக்குமா? சாத்தியம் இல்ல இல்லையா? முடிஞ்சா பிஸி உடனே டைம் எடுக்கும். அங்க வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி எடுக்கிறது டைம் ஒன்று எடுக்கும். 3 நாள் அல்லது 5 நாள் போட்டா கூட ஓகே தான், ஃப்ரீயா இருக்கும். நீங்க சொல்லுங்க. 3 days. ஓகே ஓகே. அவருக்கு சரி அந்த துறையில சரி. நாலாவது வீடியோ பிரதியை பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளும் பொறுப்பை அரங்கு ஏற்பாட்டு குழு ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் 2 தரப்பு போடுறோமே 3 பேர், அவங்க ஊடாகவே அந்த வீடியோ மாற்றிக்கொள்ளும். அடுத்தது நேர கண்காணிப்பாளர்கள். இது அந்த மேடையில் நாங்கள் நியமிக்கிறார்கள். முதலாவது நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். எங்கட சைடில் 1, உங்களோட சைடு போறார். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். அவங்க வந்து இடையில பூந்து கருத்து சொல்ற எந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. அந்த இதை வச்சு டைம் கட்டு நேர கண்ட்ரோல் மட்டுமே. கிலோ அது கட்டு. விவாத அடிப்படை. முதலாவது திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபி மொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். இரண்டாவது அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது இந்த இமாம் சொன்னதனால் இதுதான் நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் விவாதம் நடக்கணும். இந்த மௌலை சொன்னார் அதனால் இதுதான் நிலைப்பாடு, இந்த இமாம் சொன்னார் அதனால் இதுதான் நிலைப்பாடுன்னு சொல்லாம எந்த நிலைப்பாடா இருந்தாலும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நிரூபிக்கணும். ஆதாரம் அறிவிப்பாளரோட விஷயத்தை பொறுத்த மட்டும் இமாம்களோட இதை தானே சொல்லணும். இந்த அறிவிப்பாளர் சரியா விமர்சனம் பண்ணிருக்கார், இந்த இமாம் விமர்சனம் பண்ணிருக்காருன்றது இமாம்ட கூற்று தான் தேவைப்படும். அதுக்கு வந்து அதை பயன்படுத்தி. மூன்றாவது ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகு அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் வந்து லைஃப்னு சொல்றோம், லைஃபான ஹதீஸை வச்சுக்கணும், அதுல வாதம் வச்சுட்டு இருக்க கூடாது. சஹியா லைஃபான்னு ஒன்னா நிரூபிக்கணும். அது வந்து சர்ச்சையாகும்னு சொன்னா அந்த இதை முடிஞ்சு சஹீன் பிக்சட் ஆனதுக்கு பிறகுதான் அதுல இருந்து வாதங்கள் இல்ல. அதாவது இப்ப நீங்க ஒரு ஹதீஸை வச்சுருவீங்களே, நாங்க லைஃப்னு சொல்லுவோம், உங்களோட பார்வையில சஹியா இருக்கும், நாங்களோட சொல்லி அப்ப நீங்க அதை நிரூபிச்சு கொண்டா சரி. நாலாவது மூல நூல்களில் இருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஐந்தாவது ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விடயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விடயத்திற்கு செல்ல வேண்டும். நிரூபிக்காத பட்சத்தில் எதிர்த்தரப்பினர் அதை சுட்டி காட்டுவார்கள். விடயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே சில நேரத்துக்கு வந்து ஒரு வாதத்தை வைப்போம்,
அதை நிரூபிக்க விடாம சில நேரம் அதை இழுத்து கொண்டே போகும். அப்ப அதை நிரூபிச்சுட்டு தான் எல்லாம் அடுத்த வாதத்துக்கு போகணும்னு சொன்னா விவாதமே நடக்காது சில நேரத்துக்கு. அப்ப ஒரு கட்டம் போற நேரம் வந்து எதிர்த்தரப்பாவது சுட்டி காட்டினா சரி, நாங்க இப்படி வச்சோம் இவங்க நிரூபிக்க தவறிட்டாங்க, சுட்டி காட்டி மற்ற வாதங்கள் பேசிடும். அந்த மாதிரி 13வது விவாத ஒழுங்குகள். அதுல முதலாவது, முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டொஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். ரெண்டு பேர்ல யாரு முதல்ல பேசுறேன், நீங்க எல்லாம் அவராண்டு உங்க 2 பேருக்கு மேல டொஸ்ஸ போட்டு இப்ப நீங்க டொஸ்ஸ வின் பண்ணீங்கன்னா நீங்கள் பேசலாம், இல்லாட்டி அந்த சான்ஸ் எங்களோட தரப்புக்கும் தரலாம். பொதுவான வாசகத்தை அதை போட்டு அதுல நாங்களும் தெளிவா தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனியா தான் பேசுவாரு. இது வந்து SLTJ சார்வாயிலியா பேசுவாரு. எப்படி எங்க அணி தானே, அதான் சொல்றேன். அடுத்தது, விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிசமமான எண்ணிக்கையில் விவாதிக்க வேண்டும். ஒரு ஆள் ஒரு அமர்வு உண்டா ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம். விவாதத்தின் போது இல்ல 10 இல்ல 12 நிமிஷம் பேசும். ஏன் தெரியுமா? 12 நிமிஷம் பேசினா தான் டைமை வந்து கவுண்ட் பண்ணி வரதுக்கு லேசா இருக்கும். எப்படின்னு சொன்னா 10 நிமிஷத்துல ஒரு பெல், அடுத்த 10 நிமிஷத்துல அந்த மாதிரி. அதாவது 10 நிமிஷத்தை வந்து 12 நிமிஷமா மாத்திக்கொள்வோம். ஒரு ஆள் வந்து 12 நிமிஷம் பேசுவாரு. ஏன்னு சொன்னா ஒரு 3 நிமிஷம் நடுவுல ரெஸ்ட் ஒன்று கொடுப்போம். நீங்க பேசி முடிஞ்சதுக்கு பின்னாடி 3 நிமிஷத்துக்கு பிறகு அடுத்த ஆள் தொடங்குவாரு. அப்ப நடுவுல 3 + 12 15 வரும். டைமை கவுண்ட் பண்ண லேசா இருக்கும். 15 அடுத்த 15 30 நடுவில் உடையிற மாதிரி வந்தா சிக்கலாம். 10 எடுத்து 12 வரும்போது சிக்கலாம். அதனால அது பிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு முன்னாடியா 2 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அதை அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது நீங்க 10 நிமிடத்தை 12 சும்மா 12 போட்டுரு. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 12 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிசமமான எண்ணிக்கையில் விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு இடையில் 3 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். அதுல வந்து இடையில 2 நிமிஷம் 10வது நிமிஷத்துல ஒரு பெல்ல வச்சு போட்டுக்கணும். விவாதத்தின் துவக்க உரையினை இரு தரப்பினரும் தலா 15 நிமிடங்கள் வீதம் நிகழ்த்த வேண்டும். ஆரம்புரைக்கு மட்டும் கொஞ்சம் 3 நிமிஷம் கூடுதல். ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். இதை 15 13 ஆக்கிடுவோமா? ஏன் தெரியுமா? 15 பேசிட்டு ஒரே அடியில பேச மாட்டாரு, நடுவில் டைம் ஒன்று வருமே. அப்ப டைம் வந்து கேப் உடையும். 15 3 ஆக்குள்ள 18 நிமிஷம் ஆகும். அதனால 13 கொடுத்து 2 நிமிஷம் ஃப்ரீ கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு போற அடுத்த 15 அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். 15 நிமிஷத்தை துவக்க உரை இருக்குதானே, 15 நிமிஷத்தை வந்து 13 நிமிஷமா வைப்போம். 13 நிமிஷம் ஏண்டா அந்த ரெஸ்ட் டைம் வந்து 2 நிமிஷம் கொடுப்போம். ஸ்டார்டிங்ல வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று வராது பெரிய அளவு. ஸ்டார்டிங் அப்பதான் ஆரம்பத்தில் பேசிருப்பாரு. இருந்தாலும் அந்த ப்ரிப்பேரேஷன் பண்ணி வரதுக்காக வேண்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை கேப் கொடுக்கும். 13 டாக்குங்க. ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். 15 ஒவ்வொரு கடைசி தொகுப்புரை விவாதத்தின் போடுங்க. ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். தொகுப்புரை வந்து 15 நிமிஷம். இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள் போன்றவை இருக்கக்கூடாது. அந்த டைம் போட்டு சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் ரெஸ்ட்ன்றதா?
கடைசி அந்த நிபந்தனை சேர்த்தோம்.